வணக்கம். இன்னொரு செக்மெண்ட்டில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இது வரைக்கும் அட்டெண்டே பண்ணாத ஒரு இது ஃப்ரைட் ரைஸ். சைனீஸ் கிட்ட நம்ம போவே இல்லை இது வரைக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கு தேவையானது பாஸ்மதி அரிசி 1:2 அப்படின்றதுல தண்ணி விட்டு உதிரி உதிரியாக வெடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். குடமிளகா ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் கிட்ட கோஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். கேரட் நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். பீன்ஸ் பொடியாக கட் பண்ணிக்கணும். இது வெங்காயத்தாள், இதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பூண்டு இது மாதிரி திருகி வச்சுருக்கேன். தேவைப்பட்டவங்க போடுங்க, எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஆட் பண்ணாதீங்க. பெப்பர் பொடி, இது சோய் சாஸ், இதுவும் அதே மாதிரி தான். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய், இது ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நிச்சயமாக தேவை. அண்ட் அஜினோமோட்டோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நான் யூஸ் பண்ண மாட்டேன். அஜினோமோட்டோ எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அஜினோமோட்டோ உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க, நான் அதனால யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பண்ண ஆரம்பிக்கலாமா? நார்த் இண்டியன் பண்ணிட்டோம், சாட் எல்லாம் பண்ணியிருக்கோம். சவுத் இண்டியன், டிப்பிக்கல் சவுத் இண்டியன் எல்லாமே பண்ணியிருக்கோம். வெஜிடேரியன் இதில் சைனீஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஐ திங்க் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கெல்லாமும் பிடிக்கும் நம்புகிறேன் நான். எண்ணெய் விடலாமா? இது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஃப்ளேம் சின்னதெல்லாம் பண்ணிக்கூடாது. கரிகாலாமும் 3/4 பாகம்தான் வதங்கணும். ஸோ ஃபுல்லாக வதங்கணமாக்கும்னு நினச்சின்னு ரொம்ப நாளி அது இது பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் இப்போது எண்ணெய் விட்டுக்கிறேன். நாலு ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். சாதம் வெடிக்கிறதையே கூட அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். ஃபஸ்ட் இதில் கார்லிக் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தாள், கார்லிக் கொஞ்சம் பொரியணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் மிச்ச கறிகாலாம் போடலாம். கேரட் போடலாம். பீன்ஸ், கோஸ், குடமிளகா, கரிகாக்கு தேவையான உப்பு, அரை ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் விடுறேன். இதெல்லாம் ஜஸ்ட் வாசனைக்கு தான். இது குழந்தைகளுக்கெலாம் கூட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா பிடிக்காத குழந்தையிலே இருக்காது. முதல்ல ஹோட்டலுக்கு போனாலே குழந்தையெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்கும். இதில் காரமும் இருக்காது ரொம்ப, ஏன்னா பெப்பர் பொடி நம்ம கொஞ்சம் தான் போட போகிறோம். அதனால் இதை குழந்தை எல்லாமும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இப்போ லீவ் நாளுக்கும் அதுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ஹாப்பியாக இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுருப்பா. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகு பொடி போடுறேன். 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரைஸை இதில் போட்டுடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா பெருசாகவே தான் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் வரைக்கும் பெருசாக தான் வச்சுக்கணும். இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஃபைனலாக இதில் இந்த வெங்காயத்தாளோட க்ரீன் சைடு அதை கட் பண்ணி போடணும். பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸ்.
உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இது என்னுடைய வெர்ஷன் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. யோகாம்பால் சுந்தர் அப்படின்னு யூடியூப் சேனலுக்கு போயிட்டு இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு சந்தர்ப்பத்தில் திருப்பி பார்க்கலாம்.